அந்தத்தை சார்ந்த அளவற்ற தயவுகளை பரிசுத்த புதிய எருசலேம் மணவாடி சபையின் பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள, அந்தத்தில் தேவனால் அருளப்பட சித்தம் கொண்ட ரட்சிப்பை குறித்து இந்த நாட்களிலே சில மாத காலமாக அருமை பரிசுத்த ஆவியாய் தேவன் நம்மோடு பேசி வருகிறார். இந்த நாளிலும் கூட அதே மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்து தியானம் செய்து கர்த்தரை வரிக்கின்ற ஆயத்தமாக அன்பின் ஆவியாய் தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக. எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். இருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலகம் எங்கும் உள்ள சகல சாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 13ஆம் வசனத்தின்படி முடிவு பரியந்தம் நிலையில் நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தின் ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். இந்த 2 வசனங்களில் அழுத்தமாக அறிவித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய திட்டம் 13ஆம் வசனத்தின்படி முடிவு பரிந்து நினைத்து நிற்பவனே முடிவான காலத்தில் வெளிப்படும் ரட்சிப்புக்கு உரியவனாவான் என்று 13ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 14வது வசனத்தில் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமியில் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கம் அப்பொழுது முடிவு வரும். 13ஆம் வசனத்தின்படி அறிவிக்கப்பட்ட அந்த முடிவான காலத்தில் வெளிப்படும் ரட்சிப்பின் காலத்தை குறித்து நாம் வேதத்திலே மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வசனங்கள் முடியுள்ள வசனத்தை வாசிப்போம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடலர் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். சோதரம், இப்படிப்பட்ட முடிவான காலம் நாம் 6 முதல் 12 வசனங்களுக்குட்பட்ட வேத பகுதியில் வெளிப்படுத்தப்படும் காலம் அந்தி கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சி ஆரம்பமாவதற்கு முன்பான சற்று முன்பான காலம். இந்த காலத்தின் நிறைவு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் ஆரம்பம். அப்ப இந்த பாடுகளுக்கு சமாதானம் அற்ற இந்த காலத்திலே ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்கப்படும் இந்த காலத்திலே இந்த பாடுகளின் பாதையில் முடிவு பரிந்தமம் நிற்பவர்களுக்கு அந்தி கிறிஸ்துவின் முதல் 3 காலத்தில் ஒரு பாடுகள் நிறைந்த அதைத்தான் உபத்திரவ காலம், உபத்திரம் நிறைந்த ஒரு காலம் வெளிப்படும். அந்த காலத்தில் வெளிப்பட இருக்கின்ற உபத்திரவங்களை எதிர்நின்று அவனை வீழ்த்துவதற்கு தேவனுடைய ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு அல்லது மீட்பு, விடுதலை. இந்த ரட்சிப்பு தேவனுடைய சமூகத்திலே முதல் 3.5 ஆண்டு கால உபத்திர காலத்தில்
இந்த முடிவான ரட்சிப்பை அடைந்து கொள்ள அவர்கள் முடிவு வரைந்து நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவனுடைய ஆட்சி 6 மாதத்துக்கு முன்பாக பாடுகளின் காலம் 6 முதல் 12 வசனங்கள். அவற்றில் பயிற்சி பெற்றவர்களை சந்திக்க அந்திக்கிறிஸ்துவின் முதல் 3 ஆண்டுகள் உபத்திரம் வருகிறது. இந்த ஆயத்தமாகிற இந்த காலத்தில் முடிவு உபத்திரவ காலத்தை சந்திக்கிற காலமாய் வரும், வாழ்க்கையாய் இருக்கும். அந்த காலத்தில் அந்திக்கிறிஸ்துவின் மிருகம் கள்ளத்தீர்க்கதரிசி இவருடைய வஞ்சகங்களில் இருந்து இவர்கள் காப்பாற்றப்பட வெளிப்படும் ரட்சிப்பு தான். ஏன்னா அந்த ரட்சிப்பு தான் முடிவான ரட்சிப்பு, முடிவான காலத்தில் வெளிப்படும் ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமேல் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. அநேகம் பிள்ளைகள் மகிமையை சுதந்திரித்துக் கொள்ள அவர்கள் மகிமையை அடைந்து கொள்ள போகிறார்கள். அந்திக்கிறிஸ்து முதல் 3 ஆண்டு கால இறுதியிலே வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி சிறியானவன் வனாந்தரத்துக்கு பறந்து போறான். எப்படி பறந்து போறா? பெருங்களின் 2 செட்டைகளால் அவள் பறந்து போகிறாள். அது மறுரூபம். அதத்தான் எபிரேய ஆக்கியன் சொல்லுகிறார். அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு போய் சேர்க்கையில் அந்த மகிமையை அடைவதற்குரிய ரட்சிப்பு இருப்பார்கள். அதான் சொல்றாரு, அநேக பிள்ளைகள் மகிமையில் கொண்டு போய் சேர்க்கையில் அவர்களின் ரட்சிப்பின் அதிபதி. இந்த மகிமை அடைந்து வனாந்தரம் பறந்து போறாங்க பாருங்களேன், அவர்கள் மகிமை அடைவதற்கு என்றதான ஒரு ரட்சிப்பை தேவன் வைத்திருக்கிறார். அதான் அவர்களின் ரட்சிப்பின் அதிபதி. அப்போ அந்திக்கிறிஸ்து முதல் 3 ஆண்டு கால உபத்திரவத்தில் உருவாகும் உபத்திரவம், பாடுகள், இதன் மத்தியிலே நிற்கத்தக்கதான பொல்லாதவனை எதிர்த்து நிற்கும்படியான ஒரு காலகட்டத்தில் மணவாட்டி சபைக்கு என்றால் வெளிப்படுத்த 12 வசனத்தின்படி ஸ்திரீயானவள் கர்ப்ப வேதனைப்பட்டு அலறினாள். 4 வசனத்திலே 7 தலையில் 10 கொம்புகளை உடைய சிவப்பு நிறமான மிருகம் ஸ்திரீக்கு முன்பாக தன் வாயை திறந்து நின்றது, அந்த ஆண் குழந்தை விழுங்கி போட. இப்படிப்பட்ட உபத்திரவ காலத்திலே அதன் இறுதி என்ற முடிவு, அதைத்தான் முடிவு வரை நிலைத்து சொல்றாரு. அந்திக்கிறிஸ்து முதல் 3 ஆண்டு கால இறுதியிலே மகிமடைகிறார்கள். மறுரூபத்தின் வழியாய் வனாந்தர் பறந்து போகிறார்கள். அந்த முதல் 3 ஆண்டு கால முடிவு மட்டும், அந்த முடிவு வரைக்கும் எவர்கள் நிலைத்து நிற்கும்படியாக தேவ சித்தம் உண்டோ, உலக தோற்றத்திற்கு முன்பாக எவர்களே அதற்கு நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற ரட்சிப்பே முடிவான ரட்சிப்பு. எபிரேயர் 2:10 அந்த ரட்சிப்பை எவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தேவ நேமம். அதனால சொல்றாரு, அவர்களின் ரட்சிப்பின் அதிபதியை. அந்திக்கிறிஸ்து முதல் 3 ஆண்டு காலம் வரைக்கும் யார்தான் நிற்க வேண்டும், நிற்க முடியும், நிற்பதற்கென்று ஆயத்தப்பட அனுப்பப்பட்டு வந்தவர்கள் எவர்களோ அது தெளிவாக சொல்லுகிறார். எஸ்ஐயா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி அவர்கள் சீயோனி மீதியாயிருந்து எருசலேமில் தனித்திருக்க அவர்கள் அனுப்பப்பட்டு வந்து இந்த பரிசுத்த புதிய எருசலேமில் தனித்திருந்து அந்த மணவாட்டிக்கு எதிராக செயல்படுகிற அந்திக்கிறிஸ்து உபத்திரவத்திலே
அவன் நின்று அவனை தோற்கடிக்கும்படியான ஆவிக்குரிய உன்னத மகிமையின் மறு உருவத்தை அறிந்து கொள்ள அவனை ஜெயித்து இவர்கள் அணிந்து கொண்ட ரட்சிப்பு மகிமின் ரட்சிப்பாக மாற எவர்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர்களே பரிசுத்தவான்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆக முடிவான ரட்சிப்பு என்றால் இந்த அனுகிரக காலத்தில் உண்டாகிற ரட்சிப்பு. அனுகிரக காலம் கிருபையின் காலம். தேவன் ரட்சிப்புக்கு என்ற ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ரெண்டு கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். தயவு செய்து இந்த வசனங்களை குறிச்சுக்குங்க, தியானம் செய்யுங்க. ஏதோ பெரிய மீட்டிங்ல மகாநாடு இப்படி போன்ற இடங்கள்ல போயிட்டு ஆரவாரம் பண்ணிட்டு போறமா நினைக்காதீங்க. இது உங்கள் ஆத்துமா சார்ந்த சத்தியம். உங்க ஆத்துமா நித்தியத்தில் சென்றடைந்து நித்தியமாய் வாழ உங்களை தகுதிப்படுத்துற சத்தியம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். நான் சொல்றேன் 6ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கே உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து, அனுக்கிரக காலம் கிருபையின் காலங்க. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன். இந்த இரட்சணிய நாள் என்றாலே அந்தி கிறிஸ்துவின் முதல் 3.5 ஆண்டு கால சம்பவம். அதான் இரட்சணிய காலம். இரட்சணிய காலம் என்ன? ரட்சிப்பை கொடுக்கும் காலம் அல்லது காப்பாற்றுவதற்குரிய காலம். அதற்கு அந்த காலத்துக்கு என்றதான ஒரு ரட்சிப்பு, ஒரு பாதுகாப்பு, ஒரு மீட்பு என்ற நிலை. நீங்க வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் உண்டாயிற்று. எங்க பரலோகத்திலிருந்து சத்தம். எப்பொழுது ரட்சிப்பு உண்டாகுதுங்க? அந்தி கிறிஸ்துவின் முதல் 3.5 ஆண்டு கால இறுதியிலே 7 முதல் 9 வசனத்திற்குட்பட்ட வானத்திலே நடந்த அந்த யுத்தத்தின் முடிவிலே அவனை தோற்கடித்து அவன் இருந்த வாசஸ்தலம் தூதர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் அல்லது மனவாட்டியினுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்து இந்த முதல் 3.5 ஆண்டு கால இறுதி வரைக்கும் சாத்தானுடைய 2ஆம் வானம் என்பது அவருடைய வாசஸ்தலம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தின்படி நடுவில் இருந்து அவன் தள்ளப்பட்டால் ஓடிய அந்த நாள் வராது, ரகசிய வருகை வராது. அப்போ நடுவானம் 3 வானங்கள், 1, 2, 3. 2ஆவது நடுவானம். அந்த 2ஆம் வானத்திலிருந்து தான் போக்கான் அவன் ஆக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிறான். 2ஆம் வானம் பூமி பாதாளம். இங்க இருந்தா அப்ப மக்களை அழிச்சிட்டு இருக்கிறான் பாவசையை வச்சு. இப்ப முதலாவது அவன் வான மண்டலத்தில் நடுவானத்தில் தள்ளப்படணும். பாருங்களேன், அந்த தள்ளப்படுதல் நிறைவேறுகிற பொழுதுதான் ரட்சிப்பு நிறைவடைகிறது. இப்பொழுது ரட்சிப்பும் அவருடைய வல்லமையும் அவருடைய ராஜ்யமும் வெளிப்படும். அப்போ அதன் பிறகு ரட்சிப்பு கிடையாது.